லிபியாவில் நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்பாடுகளை ஒடுக்க அமெரிக்கா உள்ளிட்ட 25 நாடுகள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் அமெரிக்காவில் இருக்கும் செய்தியாளர் பத்மாசினி. ஆஸ்திரியாவின் தலைநகரான வியனாவில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் லிபியாவின் குழப்ப நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் அமெரிக்கா உள்பட 25 நாடுகளின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றுள்ளனர். லிபியாவிற்கு ஆயுதம் வழங்குவதற்கான ஐநா சபையின் தடையிலிருந்து விலக்கு அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் லிபியாவில் புதிதாக உருவாகியுள்ள ஒற்றுமை அரசிற்கு ஆதரவளிக்கவும் அங்குள்ள தீவிரவாத செயல்களை ஒடுக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த அறிக்கையில் அமெரிக்கா மற்றும் ஐநாவின் பாதுகாப்பு சபையை சேர்ந்த ஆப்பிரிக்கா யூனியன், ஐரோப்பிய யூனியன் மற்றும் அரப் லீக் அமைப்புகள் கையெழுத்திட்டுள்ளனர். கூட்டத்தின் இறுதியில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் எஃப் கெரி கூறுகையில், லிபியாவின் நன்மை கருதி அங்கு அமைந்துள்ள சிராஜ் அரசிற்கு சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக அமெரிக்காவிலிருந்து பத்மாசினி.